அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்தல் இனிது. நான் முழக்கம் திரு. தமானா என்ன உடுப்போட யாழ்ப்பாணத்தில் ஆடுனா, சென்னையில் நிகழ்ச்சியில் என்ன உடுப்புகளோட கலந்து கொள்கிறா, குறைவாக அவுத்து போடுறாவா அல்லது கூடுதலாக அவுத்து போடுறாவா, இதுதான் நம்முடைய ஊடகங்களில் பேச்சாக இருக்குது. தமானா மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழியை அழிக்கிறது, அரை தமிழ் பேசுகிற இந்த என்னென்னு சொல்கிறது, யாழ்ப்பாண தமிழில் சொன்ன அந்த சின்ன மேளங்கள் இருக்குல்ல, அதை பற்றி தான் கதை. ஆனால் ஊடகம் நடத்துகிறது இந்த எங்களோட ஊடகங்களை பற்றி கதைக்கிறேன். சில நேரம் எங்களோட ஊடகங்களை பற்றி பேசும்போது யோசிச்சா மனுஷனுக்கு மண்டை வடிக்கும். தமிழ் இனத்துக்கு சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாமல் எங்கட காசில் இயங்கி கொண்டு, தமிழர்களுடைய பணத்தில் இயங்கி கொண்டு, தமிழர்களுக்கு எதிரான வேலையை தான் செய்கிறது. தமிழர்களுக்கு எது கேடாது. நேற்று முந்தின நாள் யாரோ ஒரு சினிமா விரலிக்கு பிறந்த நாளாம், காலையில் கொண்டாட்டம். அந்த சினிமா விரலி எந்த படத்தில் நடித்தது, என்ன பாட்டெல்லாத்துக்கு ஆடுனது. தமிழ் இனத்தில் எத்தனை பிரச்சனை இருக்குது பேசுகிறதுக்கு. அப்போ அதனால் நாங்கள் ஊடகங்களை விட நான் பேசா பொருளை இன்றைக்கி பேசுவோம் மக்களை. சில வார்த்தைகளை கொஞ்சம் சூடாக போட்டுட்டேன், அதனால் மன்னிச்சு கொள்ளுங்க. மன்னிச்சு கொள்கிற இல்லை, இப்படியானதை நீங்களும் கோவம் கொள்ளுங்க, சினங்கொண்டழுங்கோ. நீங்களும் எங்களுக்கு அந்த அறச்சீட்டம் அதான் பிரச்சனை எங்களுக்கு. ஏண்டா இவன் இப்படி செய்கிறான், இப்படி நல்லா செய்ய வேண்டியவன் நாசமாக இருக்கிறானே என்று சொல்லி அதுதான் பிரச்சனை. இதை நான் உன்னிப்பாக சில விஷயங்களை பேசுகிறேன். இப்போ சொல்கிறேன் என்னென்றால், இன்றைக்கு முனைவர் சிவலிங்கம் என்று சொல்லி ஒரு ஆளை பார்ப்போம். ஒரு கண்டுபிடிப்பாளர், தமிழ் கண்டுபிடிப்பாளர். அவர் கனடாவில் 80களில் வாழ்ந்து வந்தவர். அண்மையில் தான் மறைஞ்சவர். அவர் ஒரு பொறியியலாளர், இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியராக வேலை செய்தவர். டாக்டர் சிவலிங்கம் என்று சொல்கிறார். அவர் என்ன கண்டுபிடிச்சவர் என்று சொல்லி சொன்னால், இந்த கார் இருக்குல்ல, மகுழுந்தில் இந்த வைப்பர் இருக்குல்ல, முன்னுக்கு துடைப்பான், இந்த மழை பெஞ்சா தண்ணி இப்படி துடைக்கிற துடைப்பான். அந்த துடைப்பான் முந்தி பார்த்தீங்கன்னா காரோட ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தான், அதாவது வேகம் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தான், அல்லது ஆக்சிலரேட்டர்கிட்ட ஆர்முடுகள் அமர்முடுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வேலை செய்யும். அதை ஒரு சீராக வேலை செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி முந்தி பார்த்தீங்கன்னா மழை கண்டபடி கொட்டும், ஆனால் அந்த வேகமாக ஓடிடலாது காரை. ஆனால் வேகமாக ஓடாட்டிக்கு அந்த துடைப்பான் வைப்பர் ஸ்லோவாக தான் வேலை செய்து கொண்டிருக்கும். வேகமாக நீங்கள் ஓடினீங்கன்னு சொன்னால் மழை கொஞ்சம் தூரினா கூட அது அந்த இதெல்லாம் குறைச்சி கூட்டி இல்லாத மாதிரி அதுக்கான மின்சார வளங்களோ ஏதோ அதுக்குள்ளே விருப்பம் இல்லை. இப்போ அவர் அதை கண்டுபிடிச்சவர். அதை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய நீங்கள் பழைய கார் ஓடின ஆட்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், யோசி பாருங்க, நீங்கள் மறந்துருக்கலாம். அவர் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு, இங்கே கார் தயாரிக்கிற வட அமெரிக்காவில் ஒரு பெரிய நிறுவனத்துக்கு அதை வித்தன்னு சொல்லி சொன்னார். விற்று வேறு அவையில் அவரை ஏமாற்றி போட்டினோம். தெரியும் தானே, பெரிய நிறுவனங்கள் காசு கொடுக்கணும்னா மில்லியன் கணக்கில் கொடுக்கணும், அந்த காப்பிரைட் கொடுக்கணும், பிறவையில் அடிக்கிற இதுகளுக்கெல்லாம் கொடுக்கணும்னு போட்டு அவர் அது வழக்கு போய் கொண்டிருந்தது. அவர் வழக்கு போட்டார். அதனால தான் எங்களுக்கு தெரிய வந்தது. அது வழக்கு போட்டு அது ஒரு பெரிய கதையாக 80களின் இறுதியில் பேசப்பட்டு வந்தது. நானும் கண்மணி இதில் நிற்கிறேன். அப்போ பேசப்பட்டு வந்தது. அப்புறம் அவர் அந்த வழக்கில் தோற்று அப்புறம் எனக்கு ஒரு நாள் நான் காணும்போது பேட்டி எடுக்கணுமென்றதுனா, அவரும் இருக்கிறது நாங்கள் இங்கே தமிழாக்கள் கூட இருக்கிற பக்கத்தில் இருக்கிறது ஸ்காபரோன்ற பகுதியில் அவர் கூடுதலாக இருக்கிறது மிஸ்ஸஸ் ஆகாவில். அது சம்பந்தமாக நானும் எங்களுடைய கவலை நான் அது இந்த போராட்டம் அது எழுதல் போய்கொண்டிருந்தபடியாக அதை ஆவணப்படுத்த டாக்குமெண்ட் பண்ண இல்லை என்ன நடந்தேன்னு சொல்லி. அவர்கிட்ட மகள் இருக்கிற அது சம்மந்தமாக மகள் பேசுவான்னு சொல்லி இன்னொரு ஊடகவியலாளர் சொன்னவேல் அது சம்மந்தமாக பேசுவான். அவர்கிட்ட படத்தை கூடி எடுத்து போடுறதுக்கு என்னட்ட இப்போ தேடி பார்த்தேனான்னு காணையில். நான் முழக்கம் எங்கட அந்த பனிமனை கோப்பு இருக்குல்ல, அதுகளுக்குள்ள ஸ்டோரேஜில் இருக்கும், எடுத்து பார்க்குறேன் மக்களை. அவர் பேர் தமிழ் ஈழத்தில் அவர் இந்த ஊரண்டுன்னு சொல்லி நான் மறந்துட்டேன். நீங்கள் கனடாவில் இருக்கிற இந்த செய்தியை பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு அது செய்தி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவர் பேர் டாக்டர் சிவலிங்கம், திரும்பவும் சொல்கிறேன், டாக்டர் சிவலிங்கம். அவர் இன்னொரு சிறப்பும் இருக்கு என்னென்னு சொன்னால், ராஜீவ்காந்தியின் இறப்புக்கு பிறகு திமுக ஆட்சி இழக்குது, அதிமுக ஆட்சியில் வருது. அப்போ ஜெயலலிதா பல்வேறு ஒரு பெரிய வெறியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளை வேட்டையாடுறது அப்படியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது.
அந்த டைமில் நேரத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் சார்பில் வந்து போய் ஜெயலலிதாவை சந்திச்சுட்டு வந்தவர் அவர். அவர் விடுதலை புலிகள் தமிழ் தேசியம் சார்ந்தும் வந்து நல்ல அக்கறையோடு இருந்த மனிதர். விடுதலை புலிகள் சார்பாக வந்து எனக்கு தெரிஞ்சு சில மாநாடுகளில் எல்லாம் விடுதலை புலிகளின் அதாவது அவையின் ஏற்பாட்டின் பேரில் எல்லாம் போய் கலந்து கொண்டிருந்தவர். அவர் நான் நினைக்கிறேன் இப்போ 2 வருஷத்துக்கு முதல் வந்து கனடாவில் காலமாயிட்டார். மக்களே, நன்றி. வாழ்தல் இனிது. பேசா பொருளை பேசுவோம் மக்களே. வணக்கம். வாழ்க தமிழ் தேசியம், வெல்க தமிழர்.